ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. குமரன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் அப்படி திட்டிக்கிட்டு இருக்குது. கங்கா வீட்டுக்கு போயும் பாட்டி இருந்துட்டு, என்னடா ஹனிமூன் என்ஜாய் பண்ணியா அப்படிங்கிறாங்க. பாட்டி பேரண்ட்டை பேசுகிற மாதிரி பேசு பாட்டி அப்படின்ட்டு போகிறாங்க. அங்கே யமுனா வந்துட்டு லந்து பண்ணுறாங்க. ஆனால் கங்கா மட்டும் கோவத்தோடு இருக்கிறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா காவேரி விஜய் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. பாட்டிமா கால் வலிக்குதுங்கிறாங்க. கங்கா காவேரி போயிட்டு வேக வேகமாக நான் காலை பிடிச்சி விட்றேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. வேணாம்மா அப்படிங்கிறாங்க. சும்மா இருங்க பாட்டி அப்படின்னு காலை இதமாக பதமாக அப்படியே அமுக்கி விட்றாங்க காவேரி. பாட்டி கொஞ்ச நேரத்தில் ஆமாம்மா நல்லா வலி போயிடுச்சுமா, நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க விஜய். ஐஸ் வைக்கிறா பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே தாத்தா இருந்துட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாங்க. அடுத்து இனிமேல் எனக்கு வேலை தாத்தா, வேலை வேலை வேலை, ஒர்க்கு தான் இன்றைக்கி முக்கியம். இனிமேல் அங்கே போகணும் இங்கே போகணுன்னா சொல்லிடாதீங்க தாத்தா அப்படிங்கிறாங்க விஜய் இருந்துட்டு. ஏன்டா நல்லா தானே இருந்தால் போயிட்டு வந்து என்ன அழுத்துக்கிற அப்படிங்கிறாங்க. காவேரி எதுக்கு சொல்கிறாங்க, தாத்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா, உனக்கு சந்தோஷமாக இருந்துச்சா? ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நீங்கள் இந்த மாதிரி எங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கணும், கொட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் தாத்தா அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னம்மா, நீ ஜாலியாக வேலை இல்லாமல் இருக்கிற, நீ எங்கே வேணாலும் போகலாம், நான் அப்படியா இருக்கேன், என்னங்க வேலை வேலை இல்லை வேலை இல்லைங்கிறீங்க, இப்படிலாம் போகணும் அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க காவேரி. இப்படியே பேசிகிட்டு இருக்கையில பாட்டி சொல்லிடுறாங்க, பேசாமல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துருங்க, நாங்கள் அதை பார்த்துக்குறோம், நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்னடா அது பிள்ளையை பெற்று கொடுங்குறாங்களே அப்படின்ட்டு. அப்படியே என்ன பண்ணுறாங்க விஜய் டக்குன்னு, சரி சரி தாத்தா எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு எந்திரிச்சு எஸ் ஆயிடுறாரு. என் காவேரியும் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடுறாங்க. அப்புறம் அடுத்து ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருக்காங்க காவேரி. விஜய் போகிறாங்க. போயிட்டு, என்ன நீ பாட்டுக்கு பேசாமல் இருக்கிற, அவங்க குழந்தைய பெற்று கொடுங்குறாங்க, நீ பாட்டுக்கு பேசாமல் இருக்க, என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, பேசாமல் இருக்கேன்னா நான் என்ன பண்ண முடியும், அவங்க ஏதோ சொல்கிறாங்க, அப்போ அவங்க சொன்னால் சரி பெற்று கொடுப்போம், என்ன நினச்சிட்டு இருக்க, பெற்று கொடுப்போங்கிற அப்படின்னு செம்ம காண்டாகிறாங்க விஜய். சில நேரம் சிரிக்கிறாய், சில நேரம் வெறுக்கிறாய், முறைக்கிறாய்ங்கிறது இது 2க்கும் சேருங்க. ஏன்னா அப்படி அப்படியே அன்பாக ஒழுக பேசுகிறாரு. அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா வல்லுன்னு விழுகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொடூரமாக பார்க்குறாங்க விஜய். என்ன நீ இப்படி பிள்ளைய பெற்று கொடுன்னு இப்படி ஈஸியாக சொல்கிற, ஏங்க நீங்கள் கோவமாக இருந்தீங்கன்னு கொஞ்சம் ஜாலிக்கு சொன்னேன், நான்லாம் அப்படிலாம் இல்லை, என்ன நினச்சிட்டு இருக்கேன் என்னை பற்றி அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கேங்கிற, நீ இப்படியே கான்டாக்ட் இல்லைன்னு மறந்துடுவேன், பிள்ளைய பெற்று கொடுப்போம் காலாமிக்கி விடுவோம் அப்படின்னா இங்கே நான் டேரா போட்டலான்னு பார்க்குறியா அப்படின்னு ஒரு கேவலமாக மட்டமாக யோசிச்சு சொல்கிறாங்க விஜய். நல்ல பதிலடி கொடுக்குறாங்க காவேரியும். நான் உங்கள்கிட்ட 1000 வாட்டி சொல்லிட்டேன், இந்த மாதிரி என்ன எனக்கு இல்லை, இப்போவே என்னை போக சொன்னால் நான் போயிட்டே இருப்பேன், இப்போயே சொல்லுங்கள், நான் வேணால் போயிட்டு தாத்தா பாட்டிக்கிட்டேலாம் அக்ரிமெண்ட் கல்யாணம் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட்டுட்டு கிழிச்சு போட்டுட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகட்டுமா அப்படிங்கிறாங்க. அப்படியே உறைஞ்சி போகிறாங்க விஜய். நான் வேணால் நடிக்கட்டுமா, நீங்கள் மாதிரி எங்கள் வீட்டு ஆளுகிட்ட அப்படியே வல்லு விழுகிறீங்களே, அந்த மாதிரி நான் அப்படியே கோவமாகவே எல்லாத்துட்டையும் நடிக்கட்டுமா, தேவையில்லாமல் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்றாங்க. நான் அந்த மாதிரிலாம் சிடுன்னு இருந்தால் கான்ட்ராக்ட் ஒய்ஃப்னு கண்டுக்காமல் இருந்தேன்னா உங்கள் மேலே தான் சந்தேகப்படுவாங்க. உங்களுக்காக தான் நான் நடிச்சிட்ருக்கேன். நான் ஒன்றும் அதுவும் நடிக்கவும் இல்லை, என் பாட்டியாக நினைக்கிறேன், என் தாத்தாவை நினைக்கிறேன், அதனால தான் அவங்களுக்கு நான் கால் பிடிச்சி விட்டேன், இன்னும் கால் பிடிச்சி விட்டதை நான் காக்கா பிடிக்கிறீங்கிறீங்க அப்படின்னு செம்ம காண்டாயிடுறாங்க. உண்மையான அன்பு இருக்கவங்க நடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணால் நடிக்கலாம், நான் நடிக்கலை, நான் இங்கே இருக்கிற வரைக்கும் நான் அன்பாக தான் இருப்பேன், இல்லைன்னா சொல்லிடுங்க நான் இப்போவே கிளம்பி போகிறேன் அப்படின்றாங்க. அப்படியே ஒன்றும் பேச முடியாமல் விஜய் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஐயோயோ இவகிட்ட தெரியாதனமா வாயை கொடுத்துட்டோமோ அப்படின்னுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.